புக்கங்கில் ஒரு சிறிய கிராமத்தில் ராஜேஷும் சுபாத்ரா என்ற கணவன் மனைவியும் சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருந்தனர். அவர்கள் திருமணம் ஆன பிறகு 2 மகன்கள், சச்சின் மற்றும் சிரந்தன் என்ற பிள்ளைகளைப் பெற்றனர். இவர்கள் ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர்கள். தங்களுடைய பிள்ளைகளுக்கு சிறந்த கல்வி அளித்து அவர்களை மிகவும் நல்ல முறையில் வளர்த்தனர். இவர்கள் சிறந்த வாழ்க்கைக்கான கனவு ஒன்று இருந்தது. இந்திய படையில் சேர்ந்து நாட்டுக்கு சேவை செய்ய வேண்டும். அந்த கனவு நிறைவாக்க வேண்டும் என்று தைரியமாக உழைத்து அந்த கண்ணோட்டத்தை அடைந்துவிட்டனர். அவர்கள் இருவரும் படையில் சேர்ந்து பணியாற்றினார்கள். பேரிடரிலிருந்து அவர்களுக்கு ஒரு 10 முதல் 20 நாள்கள் வரை விடுப்பு கிடைத்தது. அதனை பயன்படுத்தி அவர்கள் தங்கள் வீடு திரும்பி பெற்றோர்களுடன் மகிழ்ச்சியாக நேரத்தை கழிப்பார்கள். ஆண்டுகளாகச் செல்கையில் சச்சின் பெரிய பையனாகி அவரது பெற்றோர்கள் நினைத்தார் அவன் திருமணம் செய்ய வேண்டும் என்று. 2018ஆம் ஆண்டின் டிசம்பர் மாதம் சச்சினுக்கு அந்த கிராமத்திலுள்ள ஆல்பானா என்ற பொன்னுடன் திருமணம் செய்து கொள்ளப்பட்டது. திருமணம் மிகவும் ஜோசமாக நடந்தது. மேலும் சச்சினுக்கு திருமணத்திற்குப் பின் மேலும் 10 நாட்கள் விடுப்பு இருந்தது. திருமணம் முடிந்து சச்சினும் சிரந்தனும் பணியில் திரும்பி இந்திய படையில் பணி தொடர்ந்தனர். மனைவி ஆல்பானாவுடன் வீடுகளில் ராஜேஷும் சுபாத்ராவும் இருந்தனர். ராஜேஷ் பெரும்பாலும் 10 நாட்கள் ஒரே இடத்தில் வேலை செய்து வீட்டிற்கு வெளியிருந்து சுபாத்ரா மற்றும் ஆல்பானா வீட்டிலேயே இருந்தனர். 6 மாதங்கள் கழித்து 2019ஆம் ஆண்டின் ஜூன் 3ஆம் தேதி காலை 7 மணிக்கு ஆல்பானா எதிர்பாராத விதமாக வீட்டிலிருந்து வெளியே ஓடி உதவி கேட்டு கத்திக் கொண்டிருந்தார். அந்த பகுதியில் உள்ள அயலவர்கள் அவர் கத்திச் செல்லும் வழியோடு ஓடி வந்தனர். ஆனால் அவள் மிகவும் பயந்தபடி சொல்வதற்குப் பதிலாக அவள் வீட்டை சுட்டிக்காட்டி அதில் ஏதோ கெட்ட விஷயம் நடக்கின்றது என்று சொன்னாள். அயலவர்கள் வீடு புகுந்தபோது அவர்கள் அங்கு ஒரு மிகப்பெரிய விஷப்பாம்பைக் கண்டுபிடித்தனர். ஒரு பாம்பு கலைஞரை அழைத்து பாம்பை பிடிக்கச் செய்தனர். அவன் பாம்பு மிகவும் வஞ்சகரமானது என்று எச்சரிக்கையை வழங்கினான். சுபாத்ரா பாம்பால் குத்தப்பட்டிருந்தார். அவளின் உடலில் குத்திய தடங்கள் தெளிவாகத் தெரிந்தன. அவளை மருத்துவமனையில் விரைந்து அனுப்பியதும் அவள் வியர்வை காற்றில் உயிரிழந்து விட்டாள். இவ்வாறு ஒரு வெட்டுத்தனமான நிலை அமையும் என்று அயலவர்கள் உணர்ந்தனர். ஏனென்றால் அந்த பகுதியில் பாம்பு காற்றுகளின் பயன்பாடு பொதுவாக இருந்தது. அந்த குடும்பம் அனைத்தும் அதிர்ந்துவிட்டது. குறிப்பாக ராஜேஷ். அவன் தன் மனைவியை இழந்ததில் மிகவும் கவலையில் இருந்தார். போலீசாருக்கு தகவல் அளிக்கப்பட்டு விசாரணை ஆரம்பமானது. ஆய்வு முடிந்ததும் சுபாத்ராவின் உடலில் பாம்பு குத்திய குத்துகள் மட்டும் அல்லாமல் அவளுக்கு குஷி என்று ஒரு அதிர்ச்சி காட்டும் குறிச்சொற்கள் இருப்பதாக தெரிந்தது. இந்த விஷயம் அதிர்ச்சி அளித்தது. மேலும் போலீசாரின் குழு மேலதிக விசாரணைக்கு வழிவகுத்தது. ராஜேஷ் தன் சந்தேகங்களை போலீசாரிடம் பகிர்ந்தான். மேலும் அவன் பக்கத்து மனைவியுடன் ஆல்பானா தொடர்பு கொண்டிருப்பதாக கூறினான். அவள் தொலைபேசியில் ஒரு நபருடன் பல மணி நேரம் பேசுகிறாள் என்று அவன் கூறினான். போலீசாரின் விசாரணை மூலம் அவள் 40 அல்லது 900 தடவை மகேஷின் பெயரில் பேசுவதாக தெரிய வந்தது. போலீசாரின் விசாரணையில் மானிஷ் அவளைத் தேடி வருகையில் அவன் மற்றும் ஆல்பானா சேர்ந்து சுபாத்ராவை கொல்ல திட்டமிட்டனர் என்று தெரிவித்தார். இருவரும் சுபாத்ராவை போக்கி மரணமடையச் செய்ய மறைந்திருக்கின்றனர். ஆகவே அவர்கள் பாம்பைக் கொண்டு கொலை செய்ய நினைத்தனர். மகேஷின் உதவியுடன் அவர்கள் ஒரு பாம்பைக் கண்டுபிடித்தனர். ஒரு பொழுதில் அவர்கள் அந்த பாம்பை சுபாத்ராவின் அறையில் விடச் செய்து அவளை மெதுவாக வழிமறித்து கொன்றுவிட்டனர். பிறகு ஆல்பானா பாம்பால் குத்தப்பட்டதாக சாட்சி காட்டி அந்த விஷயத்தை ஒரு ஆபத்தான விபத்தைப் போல போட முயற்சித்தார். அவள், மானிஷ் மற்றும் கிருஷ்ணகுமார் ஆகியார் கைது செய்யப்பட்டனர். அவர்களுக்கான வழக்கு நீதிமன்றத்தில் தொடங்கியது. அவர்கள் அனைவரும் நீதிமன்றத்தில் விதிகளை மீறிச் சென்றனர். இறுதியில் அந்த கோர்மோலை வெளியிட்டு கொலைத் திட்டம் மூலம் அவர்களிடம் குற்றம் சாட்டப்பட்டது.